சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் இறந்த நிலையில் கரை ஒதுங்கி வரும் ஆமைகள் குறித்தான அண்மைச் செய்தி தற்போது பார்த்து வருகிறோம். அதிக விசைத்திறன் கொண்ட விசைப்படகுகளில் சிக்கி ஆமைகள் உயிரிழந்திருக்கலாம் எனவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. இறந்த நிலையில் ஆமைகள் கரை ஒதுங்குவதற்கான காரணத்தை ஆராய விலங்கு நல ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வரக்கூடிய இந்த நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சாரா. சென்னை கடற்கரை பகுதியில இறந்த நிலையில கரை ஒதுங்கும் ஏராளமான ஆமைகள் தற்பொழுது கண்ணுக்கு தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா சென்னையில கடற்கரையில அடுத்தடுத்து ஆமைகள் உயிரிழந்து கிடக்கும் சம்பவம் வன ஆர்வலர்களிடையே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பா கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காசிமேடு கடற்கரை பகுதியில இதே போன்று உயிரிழந்த ஆமைகள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில தற்பொழுது மெரினா மற்றும் பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதிகளில் கொத்து கொத்தாக ஆமைகள் இருந்திருப்பது விலங்குகள் நல ஆர்வலருடைய ஒரு அதிர்ச்சியும் ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைய தினம் குறிப்பா சென்னை பட்டப்பாக்கம் கடற்கரையில 50 மீட்டர் தொலைவில் 50க்கும் மேற்பட்ட ஆமைகள் கரை ஒதுங்கியுள்ளது. இதே போல திருவொற்றியூர், காசிமேடு, ஈஞ்சமாக்கம், நெமிலி, மெரினா கடற்கரை, பட்டப்பாக்கம் கடற்கரை உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு கடலோர பகுதிகளில் இந்த ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியிருப்பது காண முடிகிறது. குறிப்பா நெமிலிக்குப்பம் பகுதியில கடல் நீரை குடிநீராக்கும் பணிக்கான கட்டப்பட்டுள்ள தடுப்புகளினால் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று வன ஆர்வலர் மத்தியில ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு இந்த கடற்கரை நோக்கி வரும் பொழுது அதிக விசைத்திறன் கொண்ட விசைப்படகுகளையும் சிக்கி உயர்ந்திருக்கலாம் என்ற ஒரு எண்ணமும் வன ஆர்வலர் மத்தியில குறிப்பிட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட கடந்த ஒரு 4 நாட்களாக தொடர்ந்து பல்வேறு கடற்கரை பகுதியில் குறிப்பா சென்னையில காசிமேடு, பட்டப்பாக்கம் உள்ளிட்ட அனைத்து கடற்கரை பகுதியிலும் இந்த ஆமைகள் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட ஆமைகள் மொத்தமாகவே சென்னை முழுவதும் 100க்கும் மேற்பட்ட ஆமைகள் உயிர்ந்திருக்கலாம் என்ற ஒரு எண்ணமும் உருவாகி இருக்கிறது. அந்த வகையில இதற்கு கொத்து கொத்தாக ஆமைகள் உயிரிழப்பதற்கான காரணம் என்னவென்று கேட்கும்போது வன ஆர்வலர் மத்தியில இந்த கிளைமேட் சேஞ்சினால இந்த ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்றாங்க. மேற்கொண்டு இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டதன் காரணமாகவும் இந்த ஆமைகள் இறந்திருக்கலாம் என்றும் எண்ணக்கூடியிருக்கிறது. இது மட்டும் இல்லாம இந்த விசைப்படகுகளை சிக்கியும் இந்த ஆமைகள் உயிர்ந்திருக்கலாம் என்று 3 கோணங்கள்ல சந்தேகங்களானது தற்பொழுது எழுந்திருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த உயிரிழப்புக்கான உறுதியான காரணம் என்ன என்று வன ஆர்வலர்கள் தற்பொழுது ஆராய்ச்சி செய்யும் பணியிலையும் ஈடுபட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த ஆமைகள் உயிரிழந்திருக்கிற சம்பவம் மீனவர்கள் மத்தியிலும் மிகுந்த ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.